வங்கதேச ஊடகங்கள் இந்தியாவை பற்றி கூறிய குற்றச்சாட்டுகள், எதிர்கால விளைவுகள் என்ன? இந்த செய்தி வங்கதேசம் மற்றும் இந்தியா இடையேயான நீர்வளம் பகிர்ந்து கொள்ளும் பிரச்சனையின் ஒரு முக்கிய நிகழ்வை வெளிக்கொணர்கிறது. குறிப்பாக இவ்வாறு இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை பிராந்தியங்களில் நீர் மேலாண்மை மற்றும் ஆறுகளின் திறப்பு போன்ற விவகாரங்கள் பற்றிய எந்த ஒரு செயல் மற்றும் அதற்கான விளைவுகள் மிகவும் முக்கியமானவை. நிகழ்வின் பின்னணி: வங்கதேசம் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் நீர்வளத்தை பகிர்ந்து கொள்ளும் முக்கிய பகுதிகளில் உள்ளன. இந்தியா மற்றும் வங்கதேசம் இரண்டுக்கும் இடையே நிறைய ஆறுகள் பாய்வதால் இந்த ஆறுகளை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது முக்கியமான விவகாரம் ஆகும். நீர்வளம் பகிர்ந்து கொள்வதில் சரியான ஒத்துழைப்பு இல்லாத நேரங்களில் இந்த வகை பிரச்சனைகள் எழும்பும். திரிபுரா மாநிலத்தில் உள்ள தாம்பூர் அணை இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது மற்றும் இந்த அணை கும்பி ஆற்றின் மேல் பகுதிகளில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் நீர்வள மேலாண்மை பற்றிய சர்வதேச ஒப்பந்தங்கள் உள்ளன. பொதுவாக இந்த வகையான அணைகளை திறப்பதற்கு முன்னதாக பாதிக்கக்கூடிய பக்கங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். வங்கதேச ஊடகங்கள் கூறிய குற்றச்சாட்டுகள்: வங்கதேச ஊடகங்கள் தாம்பூர் அணையை இரவோடு இரவாக திறந்தது மற்றும் அதனால்தான் வங்கதேசத்தில் வெள்ளம் ஏற்பட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளது. இது அந்த பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மக்கள் பாதிப்பு ஆகியவற்றுக்கு காரணமாக வங்கதேச ஊடகங்கள் இந்தியாவை சாட்டியது. இந்த அணையை முன்னறிவிப்பின்றி திறப்பதன் மூலம் அவர்கள் நீர் ஒழுங்கீனம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று கூறுகின்றனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பதில்: இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை முற்றிலும் மறுத்துள்ளது. அவர்களின் அறிக்கையில் தாம்பூர் அணையை திறந்தது உண்மையில்லை என்றும் அதற்கு பதிலாக கடந்த சில நாட்களாக அந்த பகுதிகளில் ஏற்பட்ட கனமழையே வெள்ளத்தின் முதன்மை காரணம் என்று விளக்கமளித்துள்ளது. இதுபோன்ற மழை பொழிவு காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்தது மற்றும் இதனால் வெள்ளம் ஏற்பட்டது என்பது மட்டுமே உண்மை என்று கூறுகிறது. எதிர்கால விளைவுகள்: இரு நாடுகளுக்கும் இடையேயான நீர்வளம் தொடர்பான சிக்கல்கள் சரியான முறையில் சமரசம் செய்யப்பட்டு தீர்வுகளை தேடுவது அவசியம். இது போன்ற சிக்கல்கள் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை பாதிக்கக்கூடும். இதற்காக சரியான உத்தியோகபூர்வ நடைமுறைகள், தகவல் பரிமாற்றம் மற்றும் நீர்வள மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நிதானமான அணுகுமுறை: இந்த விவகாரத்தை இரு நாடுகளும் நிதானமாக அணுக வேண்டும். சூழலியல் பாதுகாப்பு: இரு நாடுகளின் மக்களின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீர்வளம் பகிர்ந்து கொள்வதில் சரியான ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இந்த விவகாரத்தின் மூலம் நீர் மேலாண்மையின் முக்கியத்துவம், சரியான தகவல் பரிமாற்றம் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்களின் பங்கு போன்றவை தெளிவாகிறது. இதற்கான தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் மற்றும் நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இந்த வகை பிரச்சனைகளை தவிர்க்க உதவலாம்.